அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் எங்கே போகிறோன்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுதுட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நம்ம பார்க்குக்கு போகிறோம். அல்ஹம்துலில்லா, நம்ம மதரசாவுடைய பிள்ளைகள் ஒரு 13 பிள்ளைங்க இன்றைக்கி ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துட்டாங்க. எல்லா குழந்தைகளையும் நம்ம பார்க்குக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய நீலாங்கரை மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இந்த கடற்கரை. அல்ஹம்துலில்லா, நீங்கள் நீலாங்கரை பீச்சுக்கு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதுட்டு போங்க. வால்கபிள் டிஸ்டன்ஸு தான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வரா மாதிரி இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மஸ்ஜிதில் வந்து சந்திச்சுட்டு போங்க. இப்போ நம்ம நேராக பார்க்குக்கு போவோம். அல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் நமக்கு முன்னாடியே பார்க்குக்கு வந்துட்டாங்க. நம்ம போயிட்டு அவங்க எவ்வளோ உற்சாகத்தோடு விளாண்டுட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க. ரெடி? நம்ம திறமை இருந்தா விளையாண்டுட்டே இருங்கடா, தப்பு இல்லடா, விளையாடுங்கடா, பிரச்சனை இல்லை, விளையாடு. ஆமா, இப்பெல்லாம் தேங்காய் பால் தான்டா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா பவுலு. குழந்தைங்களுக்கு சண்டை வர்றது அப்படின்றது சகஜம் தான். அந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு உஸ்தாது கூட போனாங்கன்னா கண்டிப்பாக பெரிய சண்டை இல்லாமல் குழந்தைங்களை தவிர்க்கலாம். அதுக்கு இந்த காணொளி ஒரு சமர்ப்பணம். மாஷா அல்லாஹ், இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour பயங்கரமாக விளையாண்டாச்சு பிள்ளைங்க. நானுமே ரொம்ப விளையாண்டு கழிச்சு போயிட்டேன். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கலாம். அவங்க இந்த விளையாடு எவ்வளோ அவ்வளோக்கு அவங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்போம். இப்போ ஃபஜர் தொழுதுட்டு நீங்கள் விளையாட வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. மொபைலில் விளையாடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இந்த மாதிரி பார்க்கில் கிரவுண்டில் வந்து விளையாடுறது பிடிச்சிருக்கு? மாஷா அல்லாஹ். நீங்கள் சொல்லுத்தா, மொபைலில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுறதுல உங்களுக்கு நல்லா இருக்கா, இந்த மாதிரி ஃபஜர் தொழுதுட்டு அழகா இந்த மாதிரி வந்து விளையாடும் போது உங்களுக்கு ஆக்டிவா இருக்கா, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? மொபைல் போன்ல வந்து ஆன்லைன்ல மட்டும் பேசதான் அது முடியும். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வந்து விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இங்க நல்லா இருக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இஸ்மாயில், நீங்க சொல்லுங்க. இவர் சரியான மொபைல் அடிக்ஷன் ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா மாஷா அல்லாஹ் இப்போ கம்ப்ளீட்டா மொபைலை விட்டு இப்ப வெளியில வந்திருக்கிறாரு. இப்போ இவரோட ஃபீட்பேக் நம்ம கேட்கலாம். சொல்லுங்கத்தா, ஃபஜர் தொழுதீங்களா இன்னைக்கு? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஃபஜர் தொழுகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது யார் ஃபஜர் தொழுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவன் பொறுப்பெடுத்துக்கிறான். இங்க வந்திருக்க பிள்ளைங்க எல்லாமே ஃபஜர் தொழுதுட்டு தான் வந்திருக்காங்க. சொல்லுத்தா. வெளியில விளையாடுறது வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்படின்னா ஃபிட்டா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எப்படின்னா வீட்டுல இருந்து விளையாடிட்டே இருந்தா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கஷ்டமா, மூச்சு விட கஷ்டமா, பயங்கரமா அடிக்ஷன் ஆகும்ல. ஆமா, போன்ல இருந்து வெளியே வரதே ஒரு பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு. எப்படின்னா வர தோணும், சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு சொல்லிட்டு எப்படின்னா நேரமே முடிஞ்சிடும், 10 நேரமே முடிஞ்சிடும். அப்படிதான் நம்ம மதரசாலே ஓதக்கூடிய ஹதீஸிலே வந்து என்ன சொல்றோம், மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா, தொழுகை தான் சொர்க்கத்துக்கு திறவுகோலா இருக்குது அப்படின்றது. அப்ப இந்த தொழுகையை குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா மொபைல்ல இருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும். இந்த பிள்ளை அழகா இப்ப அதுதான் சொல்றாப்புல, மொபைல்ல இருக்கிறதுனாலே எனக்கு தொழுகை நிறைய மிஸ் ஆயிடுது ஹஸ்ரத். இந்த மாதிரி வெளியே வரும்போது நமக்கு மொபைலை விட்டு வெளில வரும்போது தான் நமக்கு தொழுகைக்கு போகணும், அங்கேருந்து நம்ம ஹஸ்ரத் நம்மளை இந்த மாதிரி விளையாட கூப்பிட்டு போறாங்கன்னும் போது ஒரு ஆர்வத்தோட பிள்ளைங்களாம் வராங்க. அப்படிதானேத்தா? சரி சரி சரி. இப்ப நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க, எல்லாருமே அப்படியா? வா வா. ஏய் சொல்லு, நீ எப்படித்தா ஃபீல் பண்ற? அது வீட்டுல இருந்து போனே நோண்டிட்டு வரலாம், ஆன்லைன் அப்படி நோண்டாம
இப்போ இங்க வந்து தொழுணும் அப்படின்னு நினைச்சு வந்தா இங்க வந்து அஜத் எல்லாரும் விளையாடவும் கூட்டிட்டு போறாரு. பள்ளிக்கு ஒழுங்காவும் கன்ஃபார்மா வரணும். மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா ஓதலாம், நல்லாவும் ஓதி படிக்கலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அழகா ரொம்ப ஸ்லோவா அழகா விஷயத்த சொல்லிட்டாரு. பள்ளிவாசலுக்கு வர்றது மூலயமா விளையாடுற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓதுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பிளஸ் வந்து விளையாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதனால இதை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருமே உங்களுடைய பள்ளிவாசலுடைய இமாம் ஜமாத்தார்கள் இதை முயற்சியில கையில எடுத்து நீங்களும் இந்த மாதிரி குழந்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலா விளையாடுறதுக்கு அழைச்சிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு விளையாட்டை கொடுங்க. கண்டிப்பா குழந்தைகள் அல்லாஹ்வை நோக்கி போவாங்க. அப்படி பிள்ளைங்கள்லாம் அல்லாஹ்வை நோக்கி வந்துட்டாங்கன்னா நிச்சயமா பிள்ளைங்க எல்லாருக்குமே ஹிதாயத்து கிடைச்சிரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஏ டீம் பி டீம்னு 2 டீமா பிரிஞ்சுட்டானுங்க. ஒரு டீம் கபடி விளையாண்டுட்டு இருக்கானுங்க, நீங்க அங்க நோட் பண்ணி தெரியும். அங்க ஒரு டீம் ஷட்டில் காக் விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படியோ நமக்கு விளையாண்டா போதும் பிள்ளைங்க, அதுதான் முக்கியம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வரும்போது பிஸ்மில்லா 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 சொல்லிட்டு வரணும். டேய் இது கூட நல்லா இருக்குடே. டேய் வரும்போது கபடி கபடின்னு சொல்லாம சுபான் அல்லா சுபான் நீங்களே சொல்லுங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வரணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், திக்ர் செய்யுங்க தான், நன்மையா இருக்கும். பாருங்க பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் விளையாடும் போது சுபான் அல்லா சொல்லிட்டு விளையாடுறாங்க. இதுதாங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா தீனை கொண்டு போய் சேர்த்துடலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய விளையாட்டு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம ஒரு களிமா இன்னைக்கு ஒன்று கேட்டு நம்ம கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்மெல்லாம் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக விளையாண்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு களிமா ஒன்று இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுங்க. என்ன களிமா சொல்றீங்க? அவ்வளவு களிமா சொல்லிடுறீங்களா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். விஷயங்களை விளையாட்டு மூலயமா ஒரு ஹதீஸ் களிமாக்களை நம்ம கத்துக்கலாம் சொல்லி, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ்.